மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 71. அவரோட வருங்கால பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளை பார்க்க வர்றது ஒன்றும் தப்பில்லையே. ஜீவிதாவின் அழுத்தமான வார்த்தைகளை கேட்ட இன்பரசன் உட்பட நால்வரும் திகைத்தனர். ஏய், என்னடி பேசுற? கலை வேகமாக முன்னே வர அதற்குள் தன் கையை ஜீவிதாவின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டான் இன்பரசன். வீம்பும் பிடிவாதமும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடாதுமா. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இத்தனை நாள் ஏதோ உன் அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கோபமா இருந்தியோ, அந்த விஷயத்த உண்மையாக்குற மாதிரி பேசலாமா? அப்புறம் உன் கோபத்தில் என்னம்மா நியாயம் இருக்கு? பொறுமையாகவே கேட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் இன்பரசன். ராஜாராமன் இறுகிய முகத்தோடு அங்கிருந்து சென்றுவிட அவர் செல்வதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜீவிதா. ஏண்டி திடீர்னு இப்படி பேசுன? கோமதி அவள் அருகில் அமர்ந்து வருத்தத்தோடு கேட்டாள். உனக்கு பைத்தியந்தாண்டி பிடிச்சிருக்கு. உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க இல்லை? அதுதான் உனக்கு இவ்வளவு திமிரு. கலை அவளிடம் கத்தினாள். போதும் நிறுத்து கலை, கோபமாக கூறினாள் கோமதி. இதை பாரு, நீ இதில் தலையிடாத. அவ என்னோட ஃப்ரெண்ட். உனக்கு என்ன அவளை 1 வருஷமா தெரியுமா? எங்கள் 2 பேருக்கும் 6 வருஷ பழக்கம். ஃப்ரெண்டோட மனசை புரிஞ்சுக்க வருஷக்கணக்கு வேண்டாம், நெருக்கமாக இருந்தால் போதும். என்ன சொல்ல வர நீ? போதும் கலை, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஜீவா என்று கலை கோபமாக அவளை அழைக்க அவள் விழிகளை திறக்கவே இல்லை. அதை கண்டதும் அதே கோபத்தோடு அங்கிருந்து சென்று விட்டாள். வருத்தத்தோடு ஜீவிதாவை பார்த்தாள் கோமதி. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இன்னும் 1 hour கழிச்சு தான் உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்று விட்டு அமைதியாக படுத்து கொண்டாள் ஜீவிதா. 1 மாதம் கழித்து இன்பாவை தேடி வந்தாள் ஜீவிதா. அன்று மருத்துவமனையில் அவளிடம் பேசிவிட்டு வந்த பிறகு இருவரும் இப்போதுதான் சந்திக்கிறார்கள். அழைப்பு மணி ஒலிக்க கதவை திறந்தவன் அங்கே ஜீவிதாவை எதிர்பார்க்காததால் திகைத்தான். இருந்தும் தன்னை சமாளித்து கொண்டு வாமா என்று புன்னகையோடு வரவேற்றான். நீ மட்டும்தான் வந்திருக்கியா? கோமதி வரல? இல்லை, சில விஷயங்கள் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும், அதனால தனியாக தான் வந்தேன். அவன் முகம் இறுக்கத்தை தழுவியது. நமக்குள்ள என்னம்மா பர்சனல் இருக்கு? இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் நிறைய இருக்கும். அழுத்தமான பார்வையோடு பார்த்தான். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வேலைக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீங்கள் சொன்னதையும் யோசித்து பார்த்தேன். உங்களால் தான் எனக்கு இந்த நிலைமை. ஸோ என்று விட்டு அவனை கூர்மையாக பார்த்தாள். மேலே சொல் என்பதைப் போல் அவன் பார்க்க அவள் தொடர்ந்தாள். நீங்கள் என்ன படிக்க வைங்க. அவன் முகத்தில் இவ்வளவுதானா என்பது போல் சின்னதாக ஒரு நிம்மதி தென்பட்டது. அதை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். சரிம்மா, இதையே தான் நானும் அப்போ சொன்னேன். சரி, நீ போய் படிக்கிற வேலையை பாரு. எப்போ எதுக்கெல்லாம் பணம் வேணுமோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் யார் எனக்கு இதெல்லாம் செய்கிறதுன்னு யாராச்சும் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்னால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லு. ஆராய்ச்சியாக அவளை பார்த்து கொண்டே கூறினான். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டா? ஜீவிதா, கர்ஜனையாக ஒலித்தது அவன் குரல். உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அவளோ அசராமல் நின்றாள். ஃபர்ஸ்ட் டைம் என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, நல்லா இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதை பாருங்க இன்பா, நான் சுற்றி வளைக்காம நேராக விஷயத்துக்கு வரேன். என்னால் எல்லார்கிட்டையும் போய் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியல. அசிங்கமான பேரை தாங்கிறதுக்கு பதில் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேர் எவ்வளவோ பரவாயில்ல, அதனால் என்று சொல்லி நிறுத்தினாள். அவன் முகத்தின் இறுக்கம் கூடிக்கொண்டே போனது. அடுத்த வாரம் உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஜீவிதா, டோன்ட் வரி, நான் படிப்பை முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்கு எல்லாமே விளையாட்டாக போச்சா? எது எதில் பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு இல்லை. நீ இவ்வளோ பண்ணுறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பிரச்சனை தீந்துடும். அவர் புரிஞ்சுக்க மாட்டார். அதுக்காக இது ரொம்ப தப்பு. அவர் உன்னை பற்றி நிறைய கனவு வச்சிருப்பார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. போதும் ஜீவிதா, உன்னோட பிடிவாதம் என் மனசில் உன்னோட தரத்தை இறக்குது. ஏளனமாக புன்னகைத்தாள். கரெக்ட், எனக்கும் அதுதான் வேணும்.
அப்போதான் என் படிப்பு முடிஞ்சதும் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போக வசதியா இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? கல்யாணம்னா அவ்வளவு விளையாட்ட போச்சா? கொஞ்சம் கோபம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது அவன் குரலில். அதை பத்தின அபிப்பிராயம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அடுத்த வாரம் கல்யாணம். அதுக்கு தயாரா இருங்க. அவ்வளவுதான். டாட். நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். இன்பாதான் சிலையாக சமைந்து நின்றான். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான். மறுநாளே கோமதியை தனியாக சந்தித்தான். ஜீவிதாவென்று பேசிச் சென்றதை பற்றி கூறினான். அவளோ அமைதியாக இருந்தாள். அப்போ உனக்கும் இது தெரியுமாமா? மீண்டும் அவள் அமைதியாக இருக்க, என்னம்மா இதெல்லாம், நீயாச்சும் சொல்லக்கூடாதா என்றான் வருத்தத்தோடு. நான் என்ன அண்ணா சொல்லணும்? அண்ணா என்ற அவள் விழிப்பிலேயே எதையோ உணர்ந்து கொண்டான் இன்பரசன். அவள் அடுத்து சொல்லப்போவதை பொறுமையாக கேட்க தயாரானான். அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் எதிர்பார்த்ததுதான் என்பதை போல் அமைதியாக நின்றான். ஆனா படிப்பு முடிஞ்சதும் பிரிஞ்சிடலாம்னு அவ அப்படிதான் சொல்லுவா. ஆனா உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்ல. உங்களை மாதிரி கேரக்டரை யாருக்கு தான் அண்ணா பிடிக்காது? உங்க சாஃப்ட் நேச்சர், பொறுமை, டீசன்சி, கண்ணியம் இதெல்லாம் அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா? ஒரு மாதிரி வருத்தத்தோடு வினவினான். சரி சொல்லுங்க, உங்களுக்கு அவளை பிடிக்கலையா இல்ல அவளை தப்பான பொண்ணு நினைக்கிறீங்களா? சிச்சி, அவசரமாக பதிலளித்தான். அவள் இதழில் புன்னகை அரும்பியது. அதில் சுதாரித்த பார்வையை திருப்பிக் கொண்டான். அண்ணா, இல்லம்மா, அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அண்ணா. நீங்க இதை மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு அவளை பார்த்தா உங்க அம்மா ஞாபகம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்க அம்மா திரும்பவும் உங்க லைஃப்ல வேண்டாமா? அவன் திகைத்து நின்றான். கோமதி அமைதியாக சென்று விட்டாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கலைக்கு கோபம் வந்தது. வேகமாக ஜீவிதாவிடம் சென்று கத்தினாள். ஜீவிதா முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல், ஏன் கலை, உனக்கு என் மேலே இப்போ எல்லாம் அடிக்கடி ரொம்ப கோபம் வருது? என்கிட்ட வேற எதையாச்சும் எதிர்பார்க்கிறியா என்றாள். ஒரு நொடி திகைத்து உடனே தன்னை சரி செய்து கொண்டாள். ஏய், என்னடி பேசுற? நான் உன் ஃப்ரெண்டுடி. அப்போ என்னை புரிஞ்சுக்க கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணியிருப்பியே. சரி சொல்லு, உன் பிரச்சனை என்ன? சாரி கலை, இதில் கூட எனக்கு உன்னோட அக்கறை தெரியல. கோபமாக அவள் சென்றுவிட அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபத்தோடு கோமதியை தேடிச் சென்றாள் ஜீவிதா. லைப்ரரி செல்லும் வழியில் அவளை கண்டவள் பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தாள். ஆ என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டவள், எனக்கு தெரியும்டி, நீ வந்து என்னை இப்படி அடிப்பன்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த கலை வந்து வத்தி வச்சிட்டாளா? பார்த்தேன், நான் இன்பாவோட பேசிக்கிட்டு இருந்தப்போ அவள் ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா என்று சொல்லி புன்னகைத்தாள். கோமு, உனக்கு விளையாட்டா போச்சா? எதுக்கு அவர்கிட்ட அப்படி சொன்ன? நான் அவரை லவ் பண்ண எல்லாம் இல்லை. பட் அவர் உன்னை கல்யாணம் பண்ணணும்னா வேற வழி இல்லை. இது தப்பான ஹோப். அதை நீ சரியா மாத்து. விளையாடாத கோமு, என்னால் அவர் கூட வாழ முடியாது. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒதுங்கிடு. இந்த கல்யாணம் வேண்டாம். அதுவரை இருந்த கோபம் எல்லாம் போய் உடைந்து விட்டாள் ஜீவிதா. நீ கூட என்னை புரிஞ்சுக்கலையா? இங்க பாரு, உன்னை புரிஞ்சுக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். உனக்கு எது நல்லதுன்னு மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும். இன்பாவை மாதிரி ஒருத்தர் உன் லைஃப்பில் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? அவள் பதில் சொல்லாமல் வேகமாக அவ்விடத்தை விட்டு சென்று விட்டாள். அதன் பிறகு கோமதியை பார்ப்பதையும் பேசுவதையும் தவிர்த்தாள். அது புரிந்ததால் தனக்குள் சிரித்து கொண்டாள் கோமதி. எவ்வளவு நேரம் என்கிட்ட இருந்து இப்படி உன்னால் தப்பிக்க முடியும்? எப்படியும் ஹாஸ்டலுக்கு வந்துதானே ஆகணும். எப்படியும் என்ன ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும் தனக்குள் சொல்லிக்கொண்டாள். ஜீவிதாவிடம் பேசிவிட்டு சென்ற கலை அவசரமாக ராஜாராமனை அழைத்து எல்லா விவரங்களையும் கூறிவிட்டாள். அன்று மாலையே ஜீவிதாவை தேடி விடுதிக்கு வந்து விட்டார் அவர். இதுவரை அவர் மேல் இருந்த கோபம், வெறுப்பு எல்லாம் மாறி அழுத்தமான பார்வையோடு அவரை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஜீவிதா. இங்க பாரு ஜீவா, நீ பண்றது சரியில்லை. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம். வேண்டாம், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல. இங்க பாரு, நான் உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நம்ம கோபம், பிரச்சனை இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா உனக்கு அவன் வேண்டாம். ஏன்? அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அப்பா உன்னோட நல்லதை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். எது நல்லது? இல்லை, உனக்கு சொன்னா புரியாது. அவன் வேண்டாம். கையை கட்டி கோர்மையான பார்வையோடு அவரை பார்த்தாள்.
என்னம்மா அப்படி பார்க்குற? ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. அந்த பையன் உனக்கு வேண்டாம் என்று விட்டு வேறு ஏதோ சொல்ல வந்தவர் சொல்ல முடியாமல் தவித்தார். என்னப்பா, என்ன தயங்குறீங்க? என்கிட்ட சொல்ல முடியாத உண்மை ஏதாச்சும் இருக்கா என்றாள் அவள். அதை கேட்டு திகைப்பாக அவளை பார்த்தார். அவரோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? அழுத்தமாக வந்த அவள் கேள்வியில் அவளை பார்க்க முடியாமல் நிலை குலைந்து நின்றார் ராஜாராமன். தன் கைகளை இறுக்கி உணர்ச்சியை அடக்கி வைத்து கொள்ள போராடியவள் அது முடியாமல் வேகமாக அவரை வந்து அணைத்து உடைந்து அழுதாள். ஏன்பா, ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க? அவர் மார்பிலேயே அடித்தவாறே கோபமாக கேட்டாள். தன் மகளின் அடிகளை மறுக்காமல் வாங்கி கொண்டவர் கண்களில் கசிந்த நீரோடு கூறினார். உன்னை காப்பாற்ற எனக்கு அப்போ வேற வழி தெரியலடா என்றார். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.